நீங்க முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் சார் கேட்டீங்க? அவர் யாருன்னு யார்கிட்டயுமே சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அந்த காவலர் மேல ஏதாவது தப்பு இருக்கா? அவர் என்ன கேக்குறாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, நீங்க கணவன் மனைவியான்னு தான் கேக்குறாரு, வேற எதுவும் தப்பா கூட கேட்கல. ஏமா உங்களோட சேஃப்டிக்காக தான் சொல்றாரு. இந்த மெரினா பீச்ல என்ன நடக்கும் தெரியுங்களா? நான் சென்னையில இருக்கேங்க, சென்னை பையன், எனக்கு தெரியும் அங்க என்ன நடக்கும், என்னென்ன நடந்திருக்கு, என்ன கொடை வச்சுட்டு உட்காந்து இருக்குது. இந்த வேணாம், அது வந்து பப்ளிக்கா பேச வேணாம். அவ்வளவு ஒரு கேவலமான விஷயங்கள். உங்ககிட்ட என்ன கேக்குறாரு? கணவன் மணியான்னு கேக்குறாரு. ஆமானா ஆமா, இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போங்க. அவரு சேஃப்டிக்காக அவரு அங்க ரூட்டில இருக்கும்போது எந்த பிரச்சனை நடந்தா அவரு வந்து ஹையர் ஆபீசருக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துருன்றதுக்காக தான் அவரு வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட கேக்குறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க ஒழுங்கா சொல்லாம நீங்க அவரையே வந்து ரொம்ப ஒரு ரூடா பேசி ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோவை ஆதாரமா வச்சு இப்போ அந்த காவலர் மேல பணியிடை மாற்றம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இது சரியா? இது முற்றிலும் தவறு. அதாவது ஒரு சமூக ஆர்வலராகவும் சரி, ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு நிர்வாகியாகவும் சரி, இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். தப்பு செய்யறவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கும் போது தப்பே இல்லைன்னும் போது கண்டிப்பா நம்ம ஒரு பக்கம் நின்று ஆகணும். கண்டிப்பா நான் ஒரு பக்கம் நிற்பேன். நாளைக்கு நான் கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டு அவர் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தி என் சார்பாக நான் வந்து கோரிக்கை கடிதம் கொடுப்பேன். இது சரின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம அந்த உண்மையான அதிகாரிக்கு, அந்த காவல்துறை நண்பருக்கு துணை நிற்போம்.